தேங்க் யூ so much. Thank you. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவனதானா? தேங்க் யூ. தனா எங்க? தனா சார் நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. தேங்க் யூ so much. இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க அவரோட எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்க அனைவரும் இந்த தியேட்டர்லயே ஒரு 5 தியேட்டர்ல ஓடணும்னு நினைக்கிறேன், போற மால்லையே. ஆமா, அதனால ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடி இருக்காங்க. உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்படுறேன். டீச் பண்ணுவீங்களா? சரி, சின்ன ஒரு மூமெண்ட் சரி. ஸ்டேஜ்ல நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா, அங்கே தட்டுமா, அங்க போட்டுமா, எங்க வந்து பார்க்கலாமா? சார் கேமரா வந்து பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா ஃபில் பண்ணீங்களா? சார் வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி? தேங்க் யூ சார். எப்பா அந்த மாலைய கொடுப்பா, துக்க வீட்டுக்கு போனோன்னு பூமாலை வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சட்டை பையிலிருந்தே திடீரென காணாமல் போன சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியை சேர்ந்தவங்க தான் கேசவகுமார். கடந்த 13ஆம் தேதி காலையில ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறதுக்காக பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலையோர பூக்கடையில பூமாலை வாங்கி இருக்காங்க. அப்பதான் அவர் சட்டப்பையில வச்சிருந்த காஸ்ட்லி செல்போன் ஒன்று காணாம போனது தெரிய வந்திருக்கு. சிசிடிவி காட்சி ஆய்வு செய்யும் போது மாலை வாங்குறப்போ பக்கத்துல ஒரு மர்ம நபர் மெல்ல மெல்ல நடந்து வந்தது தெரிய வந்திருக்கு. கை நீட்டி மாலைய வாங்கும் போது சட்டப்பையில இருந்தே அந்த மர்ம நபர் செல்போனை எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த காட்சிகள் எல்லாமே அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு. இந்த காட்சிகளை அடிப்படையா கொண்டு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டு யார் அந்த மர்ம நபர்னு தீவிரமான விசாரணையும் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் கண்ணு திறந்திருக்கும் போதே இப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கேன்னு இந்த காட்சிகள் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.